Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட்டில் இருக்க மினிமம் எலமெண்ட் அண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் ரெண்டையும் எடுத்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் எலமெண்ட் இன் அண்ட் கிவன் அரே. அதாவது ஒரு அரேயில் இருக்க மிஸ்ஸிங் எலமெண்ட்டை எடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த என்ன கான்செப்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேவா? இப்போ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அரேயில் வந்து 1 2 4 7 8 அப்படின்னு இருக்கா. இப்போது இதை வந்து நம்ம ஆர்டர் வைஸாகவே எடுத்துக்கலாமே, 1 2 3 அந்த ஆர்டர்லேயே எடுத்துக்கலாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரை என்னென்ன நம்பர் மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2, அடுத்து 2க்கும் 3 நடுவில் 2க்கும் 4க்கும் நடுவில் 3 கிடையாது. ஸோ 3 வந்து மிஸ்ஸிங். அடுத்தது 4க்கும் 7க்கும் நடுவில் 5 1 6 மிஸ்ஸிங். ஸோ 5 1 6 மிஸ்ஸிங். ஓகேவா? ஸோ இதில் மிஸ் ஆகிறது எல்லாம் என்னென்னது 3 5 6. இந்த மிஸ்ஸிங் எலமெண்ட்டை தான் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி அது எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, உள்ள கோடுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நான் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? மிஸ்ஸிங் எலமெண்ட் அப்படின்றதுக்கு வந்து கோட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். missing.java அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பப்ளிக் கிளாஸ் நேம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம கொஸ்டினில் இருந்த அரேவே எடுத்துக்கலாம். என்ன இருந்துச்சு, அரேன்னும் போது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம். உள்ளே வந்து இன்டீஜர்ன்றதுனால இன்ட் டேட்டா டைப் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இன்ட்டு அரேனே எடுத்துக்கலாம். அரே என்ன இருக்குது, 1 2 4 7 8 அப்படின்னு இருந்துச்சா. அதாவது நமக்கு வந்து 3 5 6 அப்படின்றது மிஸ் ஆச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து 8 வரையும் இருக்கா. ஸோ லென்த்து வந்து நமக்கு 8 தான் மேக்ஸு. ஸோ வந்து லென்த்து வந்து 8 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அது எப்படி எடுக்கிறோன்னா இன்ட் என்னன்னு எடுத்துக்கலாம் சைஸை, ஈக்குவல் டு அரே ஆஃப் அரே டாட் லென்த் -1. ஓகேவா? அதாவது இந்த லாஸ்ட் வேல்யூ எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து மிஸ்ஸிங் எலமெண்ட் எப்போதுமே வந்து ஒரு ஆர்டராக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஆர்டராக எடுத்திருக்கோம். ஸோ வந்து லாஸ்ட்டு 8 இருக்குது, நடுவில் வந்து நமக்கு வந்து சம் மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ வந்து நம்ம லென்த்து வந்து மொத்தமாக 8 தான். ஏன்னா லாஸ்ட்டு 8 தான் இருக்கும், 8 நம்பர்ஸ் இருக்கும் உள்ள. ஓகேவா? அதாவது 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 லென்த்து. ஓகேவா? ஸோ 8ன்றதை வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஒரு பூலியன் அரே க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? பூலியன் அரேன்றனால ஸ்கொயர் ப்ராக்கெட், அது வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகேவா? ப்ரெசன்ட் ஈக்குவல் டு நியூ பூலியன். இது என்ன பண்ணுன்னா, ஒரு வந்து உள்ளே வந்து n+1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். n+1னா என்னதுன்னா, நமக்கு வந்து இந்த அரேயோட லென்த்து தானே, லென்த்தில் என்ன இருக்கும் 8 அப்படின்னு சொல்லி இருக்குமா. இதை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு கமெண்டே பண்ணி காட்டுறேன். இதில் வந்து n = 8 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து என்ன ஆகும்னா, இதில் வந்து ப்ரெசண்ட்டில் வந்து 9 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? பூலியன் ஆஃப் 9, அதாவது 9 இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும் உள்ள. இனிஷியலாக என்னென்னு இருக்கும், பூலியன்றதுனால இனிஷியலாக ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 9 வேல்யூஸ் இருக்கும் உள்ள. ஓகேவா? அதாவது 0லேருந்து 8 வரைக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபார் லூப். ஃபார் இன்ட் நம் அரே. அதாவது நம்ம வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னா என்ன தெரியும்ல, நம்ம வந்து இந்த இன்ட் i = 0 இனிஷியலைஸ் பண்ணி கண்டிஷன் கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அது பண்ண தேவையில்லை. இது வந்து என்ன பண்ணோம், நமக்கு வந்து இப்போ அரேயில் இருக்கிறத வந்து நம்ம அப்படின்னு சொல்லி அப்படியே 1 by 1 வந்து லிஸ்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போது இதில் என்ன சொல்கிறோன்னா, நம்ம அரேயை வந்து நம்மளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, ப்ரெசன்ட் ஆஃப் நம்
ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது என்னென்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பூலியன்றில் இருக்கனால ப்ரெசண்ட்டில் வந்து மொத்தம் வந்து உள்ளே வந்து 9 வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னேன். அதாவது 0லேருந்து 8 வரைக்கும் அது எல்லாமே ஃபால்ஸ்ன்னு இருக்கும் இனிஷியலாக. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ரெசன்ட் ஆஃப் நம், இப்போது இந்த நம்பர் வந்து இந்த அரேக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த இடத்தெல்லாம் வந்து ட்ரூவாக மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த நம்மளை வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும், ப்ரெசண்ட்டான்னு செக் பண்ணுவோம். ஸோ வந்து 1 அப்படின்றது வந்து ட்ரூ அப்படின்னு இருக்கும். அடுத்து 2 இருக்கான்னு செக் அடுத்து 2 வரும், 2 இருக்கான்னு செக் பண்ணோம், அதை ட்ரூ அப்படின்னு மாற்றிக்கும். ஓகேவா? அடுத்தது 4 வரும். அது மாதிரி இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் வந்து ஃபால்ஸ்லேருந்து ட்ரூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ வந்து ஃபால்ஸ்லேருந்து ட்ரூ மாற்றிட்டோம். இப்போ வந்து என்ன நம்பர் மிஸ் ஆகுதோ அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபார் int I equal to 0, I less than equal to n, I ++ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? n என்னது நமக்கு வந்து லென்த்துன்னு சொல்லியிருக்கோம். ஸோ லென்த் வரையும் ரன் பண்ண வர்றோம். இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்னா ப்ரெசண்ட் if not present of I. ஓகேவா? அதாவது இந்த I வேல்யூவில் இருக்கிற இந்த இங்கே ஐன்னு என்ன வருதோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க நம்பர் வந்து ப்ரெசண்ட்டாக இல்லைன்னா நீ என்ன பண்ணு, அதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? system.out.printன்னு இருக்கட்டும். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், I பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுன்னா ஃபால்ஸாக இருக்கலாம் ட்ரூவாக சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து எந்த வேல்யூ வந்து அந்த ப்ரெசண்ட்டில் வந்து ட்ரூவாக இல்லையோ ஃபால்ஸாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். Java C missing.java. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு, எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் நமக்கான அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி. ஜாவா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணலாம். 0356 அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா? சாரி, இங்கே வந்து நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட அரே வந்து 1 அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து மறுபடியும் கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன வந்திருக்கு, 356 நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சா? இப்போ நீங்கள் என்ன வேணால் வந்து இங்கே கொடுத்துருக்கலாம், என்ன அரே வேணால் கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நான் லைன் பை லைனாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த கோடு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரேல எப்படி வந்து மிஸ்ஸிங் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த கோடு. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம வந்து அரே கான்செப்ட் அரேல வந்து பூலியன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்புறம் உள்ளே வந்து ஒரு என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மலான ஒரு ஃபார் லூப் இருக்குது. எதுக்குன்னா இந்த பூலியன் அரேல இருக்கிற ஃபால்ஸுன்ற எலமெண்ட்டெல்லாம் எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம வந்து 1 by 1 வந்து என்ன உள்ளே எப்படி ஒவ்வொரு நம்பரும் எப்படி உள்ளே போயிருக்கு, எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாச்சு இப்போ வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இது வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த அரேல தான் வந்து நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 1 2 4 7 8 அப்படின்றதுல வந்து என்னென்ன நம்பர்ஸ் மிஸ் ஆகுது, அதாவது இங்கே 3, இதுக்கு நடுவில் வந்து 5 6 அப்படின்றது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த n ஈக்குவல் டு array.length -1. ஏன் அப்படின்னா n ஈக்குவல் டு இங்கே வந்து array.length -1ன்னா என்ன எடுத்துக்கும், லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ n ஈக்குவல் டு 8ன்னு இருக்குமா? இது எதுக்குன்னா இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த அரே எப்படி இருந்திருக்கும், 1 2 3 4 5 6 7 8. இப்போ டோட்டலாக இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா என்ன 8 இருக்கா? ஸோ அதுதான் வந்து அதனால தான் வந்து இங்கே 8 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா?
ஸோ இங்கே ஏன்னா 8 தான் வந்து லார்ஜஸ்ட்டு, இதுதான் லாஸ்ட்டு. ஸோ 1 to 8க்குள்ளே தான் வந்து நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. அந்த எல்லா நம்பர்ஸையும் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த அரேயோட லென்த் வந்து ஃபைனலாக என்ன லென்த் இருக்கும், 8 அப்படின்ற லென்த் வரையும் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ அதனால் n = 8 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். இந்த பூலியன் ப்ரெசன்ட் ஈக்குவல் டு நியூ பூலியன் n+1 எதுக்குன்னா n+1 போது n+1ன்றது 9 வரும். ஓகேவா? இப்போ இந்த பூலியனில் என்ன இருக்குன்னா, பூலியன் போது நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரூ ஃபால்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். ஓகேவா? மொத்தம் 9. இது வந்து இண்டெக்ஸ். ஓகேவா? 9 இண்டெக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அரே கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 0 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இப்போ இதில் வந்து 9 இண்டெக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 1 0 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. ஸோ ஃபால்ஸ். இப்படி 9 இண்டெக்ஸ் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்ததில் வந்து இங்கே வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்பில் என்ன பண்ணியிருக்கோம், இன்ட் நம்மன்ற ஒரு வேரியபிளில் நம்மளோட அரே எல்லாத்தையும் வந்து ஐட்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, நம்மள வந்து 1 2 4 7 8 அப்படின்றது பிரிண்ட் ஆயிரும். இப்போ இங்கே உள்ள என்ன பார்க்க சொல்கிறாங்க, ப்ரெசன்ட் ஆஃப் நம், அதாவது ப்ரெசன்ட் ஆஃப் 1. இப்போ இங்கே 1 வந்து ப்ரெசென்ட்டில் வந்து இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண, அரேக்குள்ள அந்த 1 இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு மாற்றிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து இந்த பூலியன் அரே வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 0 வராது. ஸோ 0 வந்து ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். 1 இருக்குது. ஸோ 1ன்ற பிளேஸில் வந்து ட்ரூ அப்படின்னு மாறிடும். ஓகேவா? அடுத்தது வந்து 2 இருக்குது. 2ன்ற பிளேஸில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி மாற்றிடும். அதுக்கப்புறம் வந்து 3 கிடையாது, 3 தான் மிஸ் ஆகுது. ஸோ வந்து அது ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். ட்ரூன்னு வந்து ரீப்ளேஸ் ஆகாது. அடுத்து 4 இருக்குது. ஸோ 4 வந்து ட்ரூன்னு ரீப்ளேஸ் ஆகிரும். அடுத்தது வந்து 5 இருக்கா, 5 இல்லை, 6 இல்லை. அந்த பிளேஸ் ரெண்டுத்துலேயும் வந்து ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஃபால்ஸ் ஃபால்ஸ். அடுத்தது வந்து நமக்கு என்ன, 7 இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆயிரும். அடுத்தது 8 இருக்குது. அந்த இடமும் ட்ரூ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அரேயில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து ட்ரூ அப்படின்னு இருக்கும். அரே எலமெண்ட்ஸில் மிஸ் ஆகிற எல்லாமே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுதான் வந்து இந்த பிளாக் ஆஃப் கோட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது வந்து நம்ம வந்து அவுட்புட்டில் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வந்து என்ன ஆகும், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு கீழே ஒரு ஃபார் லூப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ட் i = 1 i <= n i++. நம்ம வந்து 1லேருந்து தான் இந்த அரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம இந்த 0 வந்து கன்சிடர் பண்ணிக்கோன்னா நம்ம வந்து அது வந்து ஒரு எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுனால. ஓகேவா? ஸோ இந்த 0 வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ அதனால் i = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். <= n. n என்னது நமக்கு 9 8. ஓகேவா? i++ அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த லூப் வந்து 1லேருந்து 8 வரை ரன் ஆகும். அடுத்து இஃப் நாட் ப்ரெசன்ட் ஆஃப் i. இப்போ இந்த நாட் ப்ரெசன்ட் ஆஃப் ஐன்னும் போது நமக்கு வந்து இங்கே 1 அப்படின்னு சொல்லி உள்ளே வருமா, இந்த ப்ரெசன்ட் ஆஃப் ஐயில் வந்து நாட் ப்ரெசன்ட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு 1 உள்ளே வரும். அப்போ என்ன ஆகும், ப்ரெசன்ட் ஆஃப் 1 பார்க்கும்போது ப்ரெசென்ட் தான், அது நாட் ப்ரெசென்ட் கிடையாது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அடுத்து 2 வரும், 2 இருக்குது. ஸோ இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்து இந்த ஐயில் வந்து 3 அப்படின்னு வரும். ஐயில் என்ன இருக்குது, இங்கே ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நாட் ப்ரெசென்ட் தான். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த ஐயை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும், 3 அப்படின்னு சொல்லி இங்கே பிரிண்ட் ஆகும். அடுத்தது 4 வரும், இன்க்ரிமெண்ட் ஆகி 4 வரும்போது இங்கே வந்து ட்ரூன்னு இருக்குது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்தது வந்து 5 அப்படின்னு வரும் இந்த ஐயில். ஸோ 5 வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இங்கே வந்து 5 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகி 6 வரும். 6 வந்து ஃபால்ஸ். ஸோ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி 6 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து 7 வரும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது ட்ரூன்னு இருக்கனால. ஸோ அடுத்து 8 வரும். அடுத்து அதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஏன்னா வந்து ட்ரூ அப்படின்னு இருக்குது. ஓகே, அது ஃபால்ஸ்னு இருந்துச்சுன்னா இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. இதுதான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. உள்ளே வந்து என்ன ஆகும்னா, நம்ம இந்த பூலியன் அரேயை வச்சு தான் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஒரு சிம்பிளஸ்ட் வே தான்.